சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு பேட்டி தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்துக்கே காரணமாக இருந்ததுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஒரு காலத்தில் மியூசிக் டைரக்டர், வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்னு பயங்கர பிஸியாக இருந்த இன்றைய ராக் ஸ்டார் அனிருத் அவர்களின் தாத்தா ரமணனை தெரியுமா? அவர் ஒரு முறை தூர்தர்ஷனில் ரஜினிகாந்த் அவர்களை ஒரு நேர்காணல் எடுத்தார். இன்னைக்கு பத்திரிகையாளர்கள்லாம் ரஜினி அவர்கள் கிட்ட ப்ரெஸ் மீட்டில் கேள்விகள் கேட்கும்போது மழுப்புறாரு, நேரடியாக பதில் சொல்ல மாட்டாரு, ஆர் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாருன்னு பல பேர் அவர் மேலே விமர்சனம் வைக்கிறாங்க. ஆனால் 80-90 காலகட்டங்களில் ரஜினியோட பேட்டிகளும் அவர் கொடுக்குற இன்டர்வியூவும் பார்த்தா சும்மா நெத்தியடி பதில்களாக இருக்கும். அப்படி 1995ஆம் ஆண்டு தூர்தர்ஷனில் ரஜினி அவர்கள் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் மக்கள் கேட்ட பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு அவருக்கே உரித்த ஸ்டைலில் தில்லா பதில் சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ பேசிட்டு இருந்த ரஜினி அவர்கள், தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் பரவிடுச்சு, மீண்டும் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாதுன்னு கொஞ்சம் ஓப்பனா பேசிட்டாரு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாறல, இப்போ மாறாதவர். நான் இப்போ சொல்றேன், இனிமே அவங்க வாழ்க்கையில மாற மாட்டாங்க. அந்த பேட்டிக்கு பிறகு தமிழ்நாடே அதிர்ந்தது. ஜெயலலிதா அவர்களின் தரப்புல இருந்து ரஜினி அவர்களுக்கு எதிர்ப்பு குரல் கிளம்புச்சு. ரஜினி தைரியமா தன்னோட கருத்துல நின்ன விளைவு 1996 எலெக்ஷன்ல திமுக மூப்பனார் மற்றும் ரஜினி அவர்களின் ஆதரவோட தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க. இந்த ரஜினிகாந்தின் வாரத்தில் அவரை பற்றின தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.